என்ன ரசத்தை இன்னும் யாரும் வரலையா? இல்ல மாமா, இனிமேதான் எல்லாரும் வருவாங்க. ஹலோ, நான் ஆனந்த தென்றல் பத்திரிகையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க. எங்களோட பத்திரிகையில இளம் தொழிலதிபருங்கிற தலைப்புல கட்டுரை ஒண்ணு போட போறோம். அதுக்காக உங்களை இன்டர்வியூ எடுக்க வரோம். எங்களையும் மதிச்சு இவ்வளவு பெரிய பத்திரிகையில இருந்து வரீங்க, ரொம்ப சந்தோஷம். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? ரீசெண்டா நியூஸ்ல உங்களை பத்தின இன்டர்வியூ தானே பார்த்தோம். அதனாலதான் உங்களை செலக்ட் பண்ணோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்களுடைய இந்த புது முயற்சிக்கு எங்க பத்திரிகை சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் சார். நன்றி சார். உங்க வளர்ச்சியும் உழைப்பையும் பத்தி பத்திரிகையில் ஒரு கட்டுரை போடலான்னு இருக்கோம், நீங்க விருப்பப்பட்டா. என்ன சார் அதெல்லாமா எழுதுவீங்க? ஆமாங்க, உங்களை பத்தி எல்லாருக்கும் தெரிய வந்தா தானே நாமளும் அப்படி முன்னேறணும்னு யோசிப்பாங்க. சார், உங்களை பார்த்து இன்னும் பல பேரு உங்களை மாதிரி வரணும்னு நினைப்பாங்கல்ல. என்ன மாமா? தென்றல் பத்திரிகை ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க, இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்றாங்க. சரி, வர சொல்லுங்க மாமா. சரிங்க சார், நீங்க வாங்க. ரொம்ப நன்றி சார். ஈவினிங்குள்ள நாங்க அங்க இருப்போம். வாங்க வாங்க, வர சொல்லிட்டேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. பாருங்களேன், கடவுள் இந்த மாதிரி நல்ல வாய்ப்பை கொடுக்கறாரு. நம்ம கூட இருக்கிறவங்களை விட கடவுள் நமக்கு சப்போர்ட்டா இருக்காரு. அது மட்டும் இல்ல, உன்னோட உழைப்பும் நேர்மையும் இருக்கு. மாமா, இந்த சந்தோஷமான விஷயத்துல அத்தை மாமா எல்லாரும் இருந்தா நல்லா இருக்கும்ல. இப்ப எதுக்கு அதெல்லாம் தேவையில்லாம? இந்த விஷயம் மட்டும் கண்மணிக்கு தெரிஞ்சதுன்னா இதை வச்சு எப்படி ப்ராப்ளம் பண்ணலாம்னு யோசிப்பா. அவளுக்கு பயந்து போய் அத்தை மாமாவை கூப்பிடாம இருக்க முடியுமா? நீங்க பேசாம இருங்க. சொல்லினியா? அத்தை, நான் ராசாத்தி பேசுறேன். சொல்லு ராசாத்தி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் அத்தை. என்ன விஷயம் ராசாத்தி? எங்களை ஆனந்த தென்றல் பத்திரிகையில இருந்து பேட்டி எடுக்க வராங்க. கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா ராசாத்தி, எதை பத்தி பேட்டி எடுப்பாங்க? நாங்க எப்படி இந்த ஃபேக்டரி ஆரம்பிச்சோம், நாங்க என்னெல்லாம் வித்தியாசமா பண்றோம், அத பத்தி எல்லாம் கட்டுரை எழுத போறாங்களாம். ராசாத்தி, நீ பட்ட கஷ்டம் எல்லாம் வீண் போகல. உன்னை பத்தி கட்டுரை எழுதுற அளவுக்கு நீ முன்னேறி இருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, இந்த சந்தோஷமான விஷயத்துல நீங்களும் நம்ம குடும்பமும் என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நாங்க வந்துடுறோம். நீங்க எல்லாரும் எங்க கூட இருந்தாலே அது எனக்கு பெரிய சந்தோஷம். எல்லாரையும் மறக்காம கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கூட்டிட்டு வர ராசாத்தி. என்ன சொன்னாங்க? அத்தை எல்லாரையும் கூட்டிட்டு வரேன்னு சொன்னாங்க. கூட்டிட்டு வந்தா சந்தோஷம்தான். என்னங்க? மறக்காம அதே மாதிரி பண்ணி. என்னங்க? பாத்துப்போம். ராசாத்தி போன் பண்ணாங்க. என்ன விஷயம் மங்கை? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது மட்டும் இல்ல, ஏதாவது பிரச்சனையா இருந்தாலும் நம்ம கிட்ட எங்க சொல்றா? தனி ஆளா நின்னு அவளே பாத்துக்கிறா. அப்புறம் என்னதான் விஷயம் சொல்லு. ராசாத்தி இன்னைக்கு பண்ற தொழிலை பத்தி ஆனந்த தென்றல் பத்திரிகையில கட்டுரை போட போறாங்களாம். அக்கா, ராசாத்தி எப்ப பாரு திட்டிட்டே இருப்பீங்கல்ல, இப்ப பாருங்க, அவ பத்திரிகையில பேட்டி கொடுக்கற அளவுக்கு வந்திருக்கா. யாருக்கு தெரியும்? கம்பெனி விளம்பரத்துக்காக பணத்தை கொடுத்து இந்த மாதிரி பேட்டி எடுங்கன்னு சொல்லிருப்பா. என் மருமக வீண் விளம்பரத்துக்கும் பெருமைக்கும் ஆசைப்படுறவ இல்ல. அவளை பத்தி முழுசா தெரியாம தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாத மங்கை. அவ நல்லவ மாதிரி நடிச்சு இங்க எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்கா. அது உனக்கு போக போக தான் தெரியும்.
குழந்தை மாதிரி மூஞ்சிய வச்சுக்கிட்டு என்னமா பிளான் போட்டு என்னோட இனியனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. அக்கா, நீங்க தான் அவளை பத்தி முழுசா தெரியாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவ யாரையோ யார்கிட்ட இருந்தும் பிரிக்கல. இப்ப கூட பெரியாத்தையும் கூட்டிட்டு வந்துருங்கன்னு தான் சொன்னா. கூப்பிடுவா. ஏன் கூப்பிட மாட்டா? அவ பெருமையை நான் பார்க்கணும்ல, அதுக்குதான் என்ன வர சொல்றா. ஆனா நான் வரமாட்டேன். சும்மா எப்ப பாரு ராசாத்தி குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற. வா மரகதம் போலாம். ஐயோ சாமி, அவளுக்காக யாரும் வந்து என்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க போய் அவ குடுக்கற பேட்டியில கலந்துக்கிட்டு அவளை புகழ்ந்து பேசுங்க. என் அத்தை வராம நான் எங்கேயும் வரமாட்டேன். நான் எப்பவுமே அத்தை சொல்றதா கேட்பேன். ரொம்ப நடிக்காத, முதல்ல கிளம்பி வா. நான் நடிக்கிறேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அத்தை மட்டும் இங்க தனியா இருப்பாங்கல்ல, நான் அவங்களுக்கு துணையா இருக்கேன். அதெல்லாம் அம்மா தனியா இருந்துப்பாங்க, நீ கிளம்பு. அதெல்லாம் முடியாது. அத்தைய வர சொல்லுங்க, நானும் வரேன். குமரா விடுப்பா, அவங்க வந்தா என்ன வரலனா என்ன, நாம போயிட்டு வருவோம். வா. அண்ணே, அண்ணி இல்லாம எப்படி என்ன போறது? அவதான் இவ்வளவு பிடிவாரமா வரமாட்டேன்னு சொல்றாளேப்பா. அவ கிடக்குறா, விடு. இதுக்கு மேல அவகிட்ட தொங்கிட்டு இருக்க முடியாது. எடுத்து சொல்லத்தான் முடியும். வரலன்னா நாம என்ன பண்ண முடியும்? வா பாரு, நம்ம எல்லாரும் போலாம். ஆமாப்பா, வாங்க நம்ம எல்லாம் போலாம். அத்தை என்னைக்கு ராசாத்தி அக்கா வந்திருக்காங்க. அவங்க கூடிய சீக்கிரம் அக்காவை புரிஞ்சுப்பாங்க. அது வரைக்கும் இப்படிதான் இருப்பாங்க. என்ன பண்றது? சரி, எல்லாரும் போய் ரெடியா இருங்க, போங்க. சரி சித்தப்பா, போங்க. அப்பனே முருகா, என்ன நல்லபடியா காப்பாத்துறா முருகா. அண்ணா வணக்கண்ணே. ஏயா இந்த கான்ட்ராக்ட் நல்லபடியா போயிட்டு இருக்கா? போயிட்டு இருக்குண்ணே. அண்ணா இப்பதான் பாத்துட்டு வரேன். அண்ணா என்ன முருகா, ஏன் இந்த கத்துற? சரிண்ணே, நான் கத்தல. நம்ம ஊருக்கு ஆனந்த தென்றல் பத்திரிகையில இருந்து பேட்டி எடுக்க வர்றாங்களாம். அப்படியா? ஆமாண்ணே. காலையில நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நீ ஒன்று பண்ணு, அவங்களுக்கு போனை போட்டு இப்ப வர வேண்டாம், சாயந்தரமா நம்ம தோட்டத்துக்கு வர சொல்லு. நாம அங்க வச்சு பாத்துக்குவோம். ஐயா, பத்திரிகையில இருந்து வராங்கன்னு தான் சொன்னேன். நம்மள பேட்டி எடுக்க வராங்கன்னு சொல்லவே இல்லை. ஏண்டா, நான் இந்த ஊர் சேர்மன், என்ன பேட்டி எடுக்க வராம வேற யார பேட்டி எடுக்க வராங்க? அது ராசாத்திய. இது என்னடா புதுசா இருக்கு? அவ யாரா ராசாத்தி? உங்க சொந்தக்காரங்க தான், மரகதமா இருக்காங்கல்ல, அவங்க மருமக மாதிரி. ஓ, மரகதம்மா ராசாத்திக்கு பெரியத்த. நம்ம கிட்ட கூட காய்கறி கேஸ்க்கு வந்து அவ புருஷன் உதவி கேட்டானே. அட ஆமா, நம்ம பாரியையா பையன் இனியன் தானே? அவங்களே தான். அந்த புள்ள இந்த அளவுக்கு வளர்ந்துருச்சா? ஆமாண்ணே. அவங்க பண்ற தொழிலை பத்தி கட்டுரை மாதிரி போட போறாங்களாமா. அப்படியா? முருகா, நல்ல விஷயம். அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? என்னென்ன விவரம் தெரியாம இருக்கீங்க? நீங்க இந்த பதவியை தக்க வச்சுக்கணுமா இல்லையா? ஆமா. இன்னும் 1 மாசத்துல உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது. தேதியும் அறிவிக்க போறாங்க. அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? இப்ப நம்ம ஊர்ல ஒரு பொண்ணை பேட்டி எடுக்கும்போது அந்த பொண்ணு தன்னோட வெற்றிக்கு நம்ம ஊர் சேர்மன் தான் காரணம்னு சொன்னா, அவர்னாலதான் நாங்க இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்கோம். இது அத்தனைக்கும் முழுக்க முழுக்க அவர் தான் காரணம்னு சொன்னா எப்படி இருக்கும்? நல்லா தான் இருக்கும். ஆனா அந்த புள்ள சொல்லாதே. நாம தான் அந்த இனிய வந்து கேட்டப்ப எந்த உதவியும் பண்ணலையே. எல்லாம் சரிதான். அவங்களா எப்படி சொல்லுவாங்க? நாமளா அவங்கள சொல்ல வைக்கணும். அதான் அரசியல். மரகதம்மா உங்களுக்கு சொந்தக்காரங்க. அவங்க கிட்ட பேசினா அவங்க தன்னோட மருமக கிட்ட சொல்ல போறாங்க. மாமியார் சொன்னா மருமக கேட்டு தானே ஆகணும். ஆமா,
கேட்டு தான் ஆகணும். ராசாத்தி மட்டும் நீங்க தான் காரணம்னு சொன்னா உங்களுக்கு ஊருக்குள்ள இன்னும் மதிப்பும் மரியாதையும் கூடும். இத வச்சு நீங்க எம்எல்ஏ கூட ஆகலாம். கேட்கவே சூப்பரா இருக்குல்லண்ணே. சரி, உன்னோட வாயால என் அப்பா முருகனே சொல்லிட்டான், நான் செய்யறேன். போய் மரகதத்திட்ட பேசி பார்ப்போம் வாங்க. புனிதா, இங்க வா. என்ன சித்தி? திரும்ப. புதுசா கல்யாணமான பொண்ணு, தலையில பூ இல்லாம இருக்க கூடாது. புரிஞ்சுதா? சரி சித்தி. கபிலா ரெடி ஆயிட்டானா? ரெடி ஆயிட்டாரு. என்னங்க, கிளம்பலாமா? அப்பா, பேட்டி கொடுக்கறாளாம். பேட்டி, பொல்லாத பேட்டி. ஆமா அத்தை, பெரிய உலக சாதனையை பண்ணிட்டான்னு இவளை போய் பேட்டி எடுக்க வராங்க பாருங்க. இந்த கொடுமையெல்லாம் பார்க்கணும்னு நமக்கு எழுதியிருக்கு. அத்தை, நீங்க அங்கெல்லாம் போகாதீங்க அத்தை. கண்மணி, நாம ஏன் அங்க போக போறோம்? நாம என்ன இங்க வெட்டியாவா இருக்கோம்? அதுக்கு இல்ல அத்தை, அந்த ராசாத்தி ஒன்னும் உங்களை பாசத்தால கூப்பிடல. உங்க முன்னாடி நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன், அதை பாருங்கன்னு காட்டுறதுக்கு தான் கூப்பிடுறான். அவ கூப்பிட்டா நான் போயிடுவேனா? அவ ஒரு ஆளுன்னு இந்த மங்கதான் அவளை தூக்கி வச்சுக்கிட்டு கொஞ்சிரா. முருகா, ஆறுபடை வீடு கொண்ட என் அப்பனே, முருகா நீ சொல்ற நான் செய்யறேன். வாயா. சரி போலாமா? போலாம் சித்தப்பா. போலாம். ஆறுபடை வீடு கொண்ட முருகனே துணை, என் அப்பா முருகன் சொல்றா நான் செய்யறேன். என்ன முருகா, எல்லாரும் வெளியே கிளம்பிட்டீங்க போல, நான் வந்து இடைஞ்சல் பண்ணிட்டேனா? இல்ல பரவாயில்ல, உள்ள வாங்க. வாங்கய்யா. எல்லாருக்கும் வணக்கம். 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 சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? எல்லாம் முருகனோட அருள், அவன் தான் என்னை இங்க வர வச்சிருக்கான். அது இருக்கட்டும். ஐயா, மரகதம்மா இருக்காங்களா? இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்லைங்க, தென்றல் பத்திரிகையில இருந்து உங்க மருமக ராசாத்திய பேட்டி எடுக்க வராங்களாமே. ஆமா, அதுக்கு தான் நாங்க எல்லாம் கிளம்பிட்டு இருக்கோம். சரி, நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். முருகா, வரப்போற எலெக்ஷன்ல நான் தான் நம்ம தொகுதிக்கு சேர்மன் போஸ்ட்ல நிக்க போறேன். அண்ணே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. ஓட்டு கேட்க வர்றதா இருந்தா எலெக்ஷன் அப்போ வர வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இப்ப வந்திருக்கீங்க. இருங்க முருகா, அவசரப்படாதீங்க. ஒண்ணு இல்ல முருகா, ராசாத்திய பேட்டி எடுக்கும்போது நான் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்கேன்னா அதுக்கு எங்க ஊர் சேர்மன் தான் காரணம். அவர் தான் எனக்கு எல்லா உதவியும் செஞ்சாரு. அவர் இந்த தொகுதிக்கு சேர்மனா வந்தது நாங்க செஞ்ச புண்ணியம். அப்படி இப்படின்னு என்னை பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேச சொல்லுங்க, அவ்வளவுதான் விஷயம். முருகா, இதை மட்டும் ராசாத்தி கிட்ட சொல்லிடுங்க முருகா. இவ்வளவுதானா, இல்ல இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கா? அவ்வளவுதான் முருகா, இத சொன்னாலே போதும். ஊர்ல என் செல்வாக்கு ஒசந்துரும்ல. ஆனாலும் உங்களுக்கு இவ்ளோ பேராசை கூடாதுங்க. ராசாத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கா தெரியுமா? எல்லா பிரச்சனையும் தாண்டி ஒரு நிலைமைக்கு வந்தா அதுல நீங்க வந்து உரிமை கொண்டாடுவீங்களா? உங்களுக்கு இது தப்பா தெரியல? இதுல என்ன தப்பு இருக்கு? இதெல்லாம் அரசியல்ல சாதாரணம்மா.
ஒரு 2 வார்த்தை சொன்னா ராசாத்தி என்ன குறைஞ்சா போயிருவா? கண்டிப்பா சொல்ல மாட்டா. அவளை நான் சொல்லவும் விட மாட்டேன். மங்க கொஞ்சம் பொறுமையா இரு. இங்க பாருங்க, எந்த பிரச்சனையும் வேண்டாம். எங்களை எங்க வழியில போக விடுங்க. அட என்ன முருகா, ஒரு வார்த்தை சேர்த்து சொல்றதுல என்ன முருகா வந்துற போது? அது இங்க பாருங்க, உங்களை பத்தி அவ எதுவும் சொல்ல மாட்டா. இது மொத்தமும் அவ உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி. இதுல யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது. நீங்க தயவு செஞ்சு இதை அரசியலாக்க பாக்காதீங்க. இந்த மாதிரி எண்ணத்தோட இங்க இனிமே வராதீங்க. வெளியே போங்க. போங்கன்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடுங்க. நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க முருகா. இப்ப போறீங்களா இல்லையா? இங்க என்ன சத்தம்? வாங்கம்மா, வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, வணக்கம் வணக்கம். நாம சொந்தம், நாம கேட்டா உதவி பண்ணுவாங்களேன்னு வந்தேன். ஆனா நல்லா அசிங்கப்படுத்துறாங்கம்மா. இதுதான் உங்க குடும்பம் சொந்தக்காரங்களுக்கு கொடுக்குற மரியாதையம்மா? முதல்ல என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, ராசாத்தி கொடுக்க போற பேட்டியில எங்க ஐயாவை பத்தி கொஞ்சம் உயர்வா சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு சின்னம்மா முடியாதுங்கிறாங்க. இதுதாம்மா பிரச்சனை. இதுல என்ன மங்கை உனக்கு பிரச்சனை? இவர் இந்த ஊர் சேர்மனா இருந்துகிட்டு நம்ம வீடு தேடி வந்து ஒரு உதவி கேக்குறாரு. அத செஞ்சா அந்த ராசாத்தியோட கிரீடம் இறங்கிடுமோ? ஏங்கா, அவ கஷ்டப்பட்டு கடன் வாங்கி ஊரெல்லாம் அசிங்கப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்கா. அத பார்த்து அடி வாங்கி இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டும் முன்னுக்கு வருவா. இவர் எதுவுமே பண்ணாம பேர் வாங்கிட்டு போக வருவாரு. அத கேட்டுட்டு நான் சும்மா இருக்கணுமா? ரொம்ப பேசாத மங்கை. அவர் இந்த ஊர் சேர்மன். அத முதல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. அவங்க யாரா இருந்தா எனக்கு என்ன? ராசாத்தி கஷ்டப்படும் போது யாரும் எந்த உதவியும் பண்ணல. ஏன் இந்த சேர்மன் கூட ராசாத்திய வெளியே எடுக்க மாட்டேனாரு. இப்ப அவ ஜெயிச்சு முன்னுக்கு வந்த உடனே அது என்னாலதான் உன்னாலதான்னு ஆள் ஆளுக்கு பங்கு போட்டுக்கிறாங்க. என்ன மங்கை ஓவரா பேசுற? என்ன இப்ப ஓவரா பேசினாங்க? நியாயமா தானே பேசின. ஒருத்தர் தானா கைய ஊனி முன்னுக்கு வந்துடக்கூடாது. உடனே அவன் ஏன் ஆளு, ஏன் ஜாதி, ஏன் சொந்தக்காரங்கன்னு எல்லாரும் வந்து நின்னுடுவாங்க. அவ ஜெயில இருக்கும்போது இவர் எங்க போனாராம்? அந்த ராசாத்தியெல்லாம் ஒரு ஆளுன்னு இந்த மங்கத்தை எதுக்குதான் மூச்சை புடிச்சுக்கிட்டு பேசுறானே தெரியல. மங்கை, அவ இப்பதான் சின்னதா ஏதோ பேர் வாங்குறா. அதுக்குள்ள ஏதோ உலக சாதனை பண்ண மாதிரி தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடாத. அப்படி சொல்லுங்க அத்தை, ஓவரா பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வேணா அது உலக சாதனை இல்லாம இருக்கலாம். கஷ்டப்பட்ட எங்களுக்கு இது உலக சாதனை தான். நீங்க வாங்க, நம்ம கிளம்பலாம். என்ன மங்கை, பேசிட்டு இருக்கும் போதே போற? மரகரம், மங்கை சொல்றதும் நியாயம் தானே. இனியான ராசாத்தியும் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சத இவங்க ஈஸியா தட்டி பறிச்சு போயிடுவாங்களா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? இங்க பாருங்க, எங்களை தப்பா நினைக்காதீங்க. நாங்க என்னைக்குமே இந்த மாதிரி காரியத்துக்கெல்லாம் துணை போக மாட்டோம். வா பாரு, நம்ம போலாம். வாங்க 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 போலாம்.